போற? டிவிடி புதுசா வந்திருக்கியா? என்ன டிஃபன் ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? எப்பயும் உங்க அண்ணி தானே செய்வா, எல்லா நாளைக்கும் என்ன வேணுமோ அதை அவ தானே செய்வா. இன்னும் நானே சாப்பிடல, ஏன்ட்ட வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்க? போய் கிச்சன்ல போய் பாரு என்ன சமைச்சிருக்கான்னு. இட்லி செஞ்சிருக்காமா, எனக்கு இட்லி வேணாம், தோசை ஊத்தி தர சொல்லுங்க. நீ போய் இட்லியை சாப்பிடு. அவளும் பாவம் ஒரு ஆளா கஷ்டப்பட்டு இட்லி செய்யறா. இட்லி செஞ்சு குழம்பு வச்சு சட்னி அரைச்சு எவ்வளவு வேலை செய்யறா. அப்புறம் மதியானத்துக்கும் செஞ்சு நைட்டுக்கும் செஞ்சு பாவம் தானே அவளும் ஒரு ஆளா செய்யறா. அப்புறம் நம்ம இதையே குறை பேசணும்னு வச்சுக்கோ, அப்புறம் இதுவும் செய்ய மாட்டா. இட்லி கூட அப்புறம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். போய் சாப்பிடு போ. அதெல்லாம் வேணாம், எனக்கு தோசைனா தோசை தான் வேணும். உட்காரு ஃபர்ஸ்ட் முதல்ல. மருமகளே இங்க வா. சொல்லுங்க தே. என்னத்த? அதே என் மகளுக்கு தோசை வேணுமா இட்லி வேணாமா? இட்லி பிடிக்கலையா? போய் எத்தனை தோசைமா வேணும்? 3 தோசைமா. 3 தோசை போட்டு வந்துரு. அந்த 3 தோசையிலயும் நல்லா நெய் ஊத்தி நல்லா சூப்பரா சுடு. அதுவும் மெலிசா இருக்கணும், புரியுதா? மொறுமொறுன்னு இருக்கணுமா, கேட்டுக்க. அப்புறம் எனக்கு ஒரு முட்டை தோசை நல்லா பெப்பர் எல்லாம் தூக்கெல்லாம் போட்டு ஒரு முட்டை தோசை வேணும். போய் செஞ்சு எடுத்துட்டு வா போ. என்னத்த? அந்த இட்லி எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறேன். ராத்திரி உங்களுக்கு எல்லாம் அதை உப்புமாவா செஞ்சு கொடுத்துட்டோம் அப்பனா? எனக்கு வேணா, நீயே சாப்பிடு. இல்ல நான் வேற உங்களை நம்பி தான் நான் 4 தட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அதெல்லாம் அப்புறம் வீணாக்கி என்ன கொட்டவா முடியும்? அதனால நான் அதை வேணா ராத்திரிக்கு அப்படியே உப்புமா செஞ்சு கொடுத்துறேன். என்ன நாத்து, ஓகே தானே? கடையா வாங்கிக்கிறேன். அப்பனா நீ இட்லியை தின்னு, நானும் தோசை ஊற்ற மாட்டேன். சரி அம்மா, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சாப்பிட்டு பார்த்துக்கலாம். தோசைலாம் சாப்பிட்டேன், இப்போ இப்படி ஏமாத்திக்கலாம். அப்புறம் வேணா நம்ம எது வேணா பண்ணிக்கலாமா? சரி மகளே, நீ சொல்றது சரியாதான் இருக்கு. இப்ப சரி நல்லா சுட சுட தோசை சாப்பிடுவோம். அப்புறம் நைட்டு நம்ம பேசிக்குவோம், சரியா? சரி இப்போ கொடுத்துருங்க, அனுப்பிச்சிருங்க. சரி சார், ஓகே, எங்களுக்கு ஓகே. இந்த போய் தோசை எடுத்து. என்னத்த நாத்து என்னமோ முணுமுணுன்னு உங்க காதுல சொன்னுச்சு? அதுவா, நைட்டு வேணா இட்லி உப்புமா சாப்பிட்டுக்கலாமா பரவாயில்லன்னு சொன்னுச்சு. அதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. நீ போய். அவ அப்படிலாம் சொல்றவளே கிடையாது. எனக்கு இன்னைக்கு தோசை சாப்பிடணும்னு மூட் இருக்கு, அதனால நான் சரின்னு ஒத்து போறேன். ஒழுங்கா செஞ்சுட்டு வாங்க. பாத்தீங்களா அத்தை, வாயை பாத்தீங்களா அத்தை? ஏன் உனக்குலாம் வாய் இல்லையா? போய் செஞ்சுட்டு வா போ. இருந்தாலும் நான் வீட்டு வேலை எல்லாம் செய்யறேன் அத்தை. இந்தா தட்டு, போய் செஞ்சு எடுத்துட்டு வா போ. சரி கொடுங்க. நல்லா இருக்காமா தோசை? நல்லாவே இல்லம்மா, நெய் பத்தல. ரொம்ப வந்து இப்படி மெலிசாவே சொல்லலாமா? ஒரு இடத்துல போய் கருகி போயிருக்கு. 3 தோசை நல்லா இல்ல. சரிம்மா, வேணா வச்சிருமா. நம்ம அவளை வேற தோசை சுட சொல்லலாம். ஆனா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டியாமா? வர பேசணும். சரி, அவளை கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. மருமகளே இங்க வா. வரேன். என்ன தோசை சுட்டு வச்சிருக்கா? நெய் ஊத்த சொன்னா இல்லையா? என்னமோ நெய் வீட்டுல இல்லாத மாதிரி அப்படியே பிசாயத்தனமா கொஞ்சோண்டு ஊத்திட்டு வந்திருக்க. தோசை மெலிசா தானே ஊத்த சொன்னேன். இல்ல நெய்யெல்லாம் நிறைய ஊற்றி தான் எடுத்தேன். அப்படியே எடுக்கும்போது பாருங்க, அடுப்பை சுற்றி கூட நெய்யாக தான் கொட்டி கிடந்துச்சு. அந்த அளவுக்கு தான் செஞ்சு கொடுத்தேன். அடுப்பை சுற்றி நெய்யா கொட்டி வச்சுட்டு என் மவளுக்கு நீ நெய் ஊற்றல. இல்ல தோசை என்னத்த நீங்க அவ தான் பேசுறா, நீங்களும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ சரி அந்த தோசை சாப்பிடலன்னா கொடுக்க சொல்லுங்க போட்டுட்டு. எங்க தோசை எங்க காண? நான் வெறும் தட்டை வச்சிருக்கிறேன். அவளுக்கு பசி கொடுமா, சரின்ட்டு சாப்பிட்டுட்டா. போதும் 3 தோசை அவளுக்கு அதிகம் அவ வயசுக்குலாம் 2 தின்னா போதும் அவ இருக்கிற ஆளுக்கு. நிறுத்து வரும்போதே நீ எம்னடியே மகளை இவ்வளவு பேசுறியே, நான் இல்லைன்னா எவ்வளவு பேசுவேன். கண்டுபிடிச்சுக்கோங்க அத்தை. பாத்தீங்களா அத்தை, தட்டை கொண்டு வந்து என் மேல இடிக்கிற மாதிரி வச்சுட்டு போற அத்தை. இதெல்லாம் சரியில்லை, பாத்துங்க. சரி விடுங்க, 2 பேரும் சண்டையா சும்மா. இதுக்கு தான் வந்தா 2 நாள் விருந்தாளி மாதிரி இருந்துட்டு அந்த நாத்து கிளம்புற வழியை பார்த்துருக்கணும். நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்களா அத்தை? நல்ல நெய் தோசையும் நல்ல கறி தோசையுமா போட தின்னுபிட்டு அதுக்கு கொழுத்து போய் கிடக்குது. மாமியா வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அந்த கொழுப்புலாம் கரைஞ்சி போயிடும். ஏத்த நீங்க கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அது மூஞ்சியை பாருங்களேன் அத்தை. அதை